இவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை காலேஜில் விடுறதுக்காக போகிறான். அப்போ அந்த பொண்ணு அங்கே இருக்கிற பசங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து கோவப்பட்டு அந்த பொண்ணை ஹார்ன் அடித்து பக்கத்தால் கூப்பிட்றான். இந்த பொண்ணுமே அவனை முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறா. ஆக்சுவலாக இவன் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை சின்ன விஷயத்துக்கு கூட சந்தேகப்பட்டுட்டே இருப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் கஃபேல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வெயிட்ரு ஜூஸை கொண்டு வரான். அப்போ தெரியாமல் ஜூஸ் அந்த பொண்ணு மேலே கொட்டிடுது. அந்த வெயிட்ருமே சாரி சொல்லி தொடக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த பொண்ணோட லவரு கோவம் வந்து அந்த வெயிட்ரு கிட்ட சண்டைக்கு போயிடுறான். இவன் இப்படி நடந்துக்கிறத பார்த்து இவ்வளோ அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுறான். இவன் பின்னாடியே போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணு உனக்கு எனக்கு செட் ஆகாது சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்படி இருக்க நியூ இயர் அன்னைக்கு நைட்டு கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு அதை அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கால் பண்ணுறான். இந்த பொண்ணுமே அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறதுனால காலை அவாய்ட் பண்ணிடுறா. இவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி பார்க்குறா. அப்போ அந்த பொண்ணோட ஃபோனை அவன் ஃப்ரெண்ட் எடுத்து அசிங்கமாக திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். இவனும் டென்ஷன் ஆகி அவளுக்காக வாங்க ரிங்கை தூக்கி வீசிட்டு நேராக அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கே போகிறான். அந்த பொண்ணுமே டயர்டில் தூங்கிட்டு இருக்கான். வேகமாக அந்த ரூம்குள்ளே போய் துப்பட்டா வச்சு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணி கையோட ஹாலில் தொங்க விட்டுட்டு போயிடுறான். இவளோட ஃப்ரெண்டு அதை எதிர்ச்சியாக பார்த்து போலீஸுக்கு கால் பண்ணிடுறா. இந்த படத்தோட கடைசியில் இந்த பொண்ணை கொன்னதே அவனோட பாய் ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து அவனை கழுத்து நெரிச்சே கொலை பண்ணிடுறாங்க.